நீங்கள் வந்திருப்பது ஈடன் மைன்கிராஃப்ட் வீடியோஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் ஹோம் மேக் வீடியோ. இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்டில் வீடு ஒன்று தான் கட்ட போகிறோம். போன வீடியோவே நம்ம போன எபிசோட் பார்க்குறோம், நம்ம இருக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம நாய் ஒன்று டேம் பண்ணிட்டு இந்த நாயத்தை டேம் பண்ணணும். அடுத்த வீடியோவில் ஒன்று டேம் பண்ணுறேன்டா. அடுத்த வீடியோ வந்து நாய் டேம் பண்ணுறதும் ஃபார்ம் செய்கிறதா தான் இருக்கும். ஏன் இப்போ வீடு முக்கியம்னா எனக்கு வீடு தான் ரொம்ப முக்கியம். இல்லாட்டி இந்த வீடியோ ஃபார்ம் செஞ்சுட்டு போய் இவ்வளோ பெரிய வேலை இல்லை. இப்போ வாங்க நம்ம டக்குன்னு இந்த காட்டை அழிச்சிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். நில்லுங்க, கொஞ்சம் ஒரு முந்தை மட்டும் வெட்டிக்கிறேன். வெட்ரா 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 வெட்ரா. இந்த காட்டு முழுக்கையும் அழிக்கணும் மக்களே. அழிச்சிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். கொஞ்சம் அழிச்சிருக்கேன் பாருங்கள், கோழி ஒன்று. இது வரைக்கும் தான் நான் வீடு ஒன்று கட்ட போகிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம செஸ்ட்டை வச்சு பயன் எடுத்து நம்ம ஒரு இது செஞ்சிடலாம், ஷவல், டேட்டை மைண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா எல்லாத்தையும் அழிக்கணும், மரத்தை வெட்டியாச்சு. இப்போ டேட்டை மைண்ட் பண்ணுறது இல்லையா சொல்லுங்கள், இதிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து டேட் எத்தனை இருக்குன்னு எண்ணிக்கணுமே. இப்படி மூன்றதுக்கெல்லாம் டேட் எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஆடு என்ன கதை, ட்ரேடர் ஒருத்தர் இருக்கான். நான் விளையாடுறப்ப பார்க்கலையே. இங்கே இந்த அந்த வாய்ஸ் கொடுக்குறப்ப தான் பார்க்குறேன். நான் முதல்ல வெள்ளை ஆடு குட்டியும் கண்டேன். இப்போ வெள்ளை ஆடும் சாம்பாடும் இருக்குது. இங்கே பாருங்கள், என்ன ஒரு நாயும் பண்ணி எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ண போகிறேன்னு. ஆமாவே நான் எது வரைக்கும் மைண்ட் பண்ண போகிறேன்னு இப்போ காட்டுவேன். இல்லைங்க, டயமண்ட் இது ஒன்று ஷவல் ஒன்று செய்யணும். டேட்லாம் மைண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஆமாம், இந்த டேட்லாம் தேவையில்லாத சாப்பிடும். இங்கே வந்துட்டேனா மைமிங் இடத்துக்கு. மைமிங் இடத்தையும் நம்ம அழகாக செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கேவ் தானே நம்ம இதிலே மைண்ட் பண்ணி போய்க்கிட்டு தான் கரைச்சேன். நம்ம பிக்கேக்ஸும் உடஞ்சி போயிடும், அவ்வளோ கிடைக்காது இப்படி மைண்ட் பண்ணது வேறு. சின்ன நேரம் தான், லக்கு இருந்தால் டைமண்ட்லாம் கிடைக்கும். லக்கு இருந்தால் தான் மக்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் மாற்றணும். மைண்ட் பண்ணு மைண்ட் பண்ணு மைண்ட் பண்ணு. மைண்ட் பண்ணுறதும் நல்லா தான் இருக்குது. ஜார்ஜ் இறங்கிருச்சு. 10% பவர் சேவிங் மோடு ஒன்று ஆக்கவான்னு கேட்குறாங்க. வேணான்னு சொன்னேன். அதுக்கு போயிட்டு இப்படி அடிக்கிறாங்க. யாரும் அடிக்கலை, நான் சும்மா சொன்னேன். என்னையவே அடிக்க போகிறான். என்ன அடிக்கிறதுக்கு யாருக்கு உரிமை உண்டு? என் வீட்டோட எல்லாத்துக்கும் நான் எது வரைக்கும் மைண்ட் பண்ண போகிறேன்னா இது வரைக்கும் மைண்ட் பண்ணிட்டவங்க கண்டினியூ பண்ணி. வேணாம், இது பெருசாக இருக்குது பாரு. இது வரைக்கும் மைண்ட் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். மைண்ட் பண்ணி முடிச்சிட்டேன், ஃப்ளட் ஆக்கிட்டேன். இங்கே தான் நம்ம வீடு ஒன்று கட்ட போகிறோம். மரத்தையும் மைண்ட் பண்ணியிருக்குதானே. மரம் காடு அழிச்சதுலேயே மரம் கிடச்சிச்சு. ஸ்டோன் வச்சு கொஞ்சம் செய்யணும் அழகாக இருக்கிறதுக்கு. அயன் ஆக்ஸ் உடஞ்சி போச்சு மக்களே. நான் ஒரு சாமி வந்தானு சுவாடு மறந்துட்டு அயன் ஆக்ஸில் அடித்தேன்னா அதுதான் அயன் ஆக்ஸ் உடஞ்சி போச்சு. இதெல்லாம் மூடிடுவோம். இப்போ நம்ம இதை மூடிட்டு இப்போ நம்ம வீடு கட்ட தொடங்கிடலாம். இங்கெல்லாம் டேட் போட்டு மூடி விட்டுருணும் மக்களே. ஆமாம் மக்களே, இந்த இடத்த மட்டும் மூடி விட்டோன்னா நம்ம வீடு கட்டிடலாம். இந்த இடத்த மட்டும் மூடி விட்டுட்டு ஐயோ இந்த பிளாக்கு வேற. நீ விளாட்ற மொத்தம் பேசுகிற, கஷ்டப்பட்டு நான் விளாண்டேன். நான் தான் விளாட்றேன்.
இவங்க இப்போ கொஞ்ச நாள் வீடியோ போடவே வர மாட்டேங்கிறாங்க மக்களே. ஆமாம் மக்களே, நம்ம சேனல்லே நம்ம சாங்ஸ் எல்லாம் போடுறோம் யூடியூப் ஷார்ட்ஸில், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதான் மக்களே, நிறைய சாங்ஸ் போட்டிருக்கேன் மக்களே, கேட்டுங்க. ஏன் ஒரு பெட்டு மட்டும் வச்சுருக்கேன். எனக்கு பசி வந்துடுச்சு. போன வீடியோவில் குக் பண்ணது இப்போ தான் சாப்பிட்றேன். இதுக்கு நேராக கணக்காக இங்கே 5 பிளாக் 1 2 3 4 கோழி 4 இன்னும் எத்தனை போடணும். 2 போடணும். இங்கே கோழியை வச்சு போட்டுக்கு, ஐயோ மீட்டை வச்சு போட்டுருக்கு. 5 போட்டாச்சு. இப்போ அடுத்ததுக்கு போயிடலாம். 1 2 3 4 5. இப்போ அடுத்ததுக்கு போயிடலாம். அடுத்தது தான் பாருங்கள் ஜோக்காக இருக்கும். இங்கே போடுவோம். இதுக்கு பெட்டுக்கு நேரம் 1 2 3 4 5 போட்டது. இன்னொன்று போட போயிட்டேன். எப்படி எடுத்து போகும்போது பார்த்தீங்களா, பெட்டில் குச்சி நம்மெல்லாம் திறமை. ஆடு என்ன கதை அப்புறம் ஆடு இல்லை ஒன்றை வெட்ட வாரேன். ஆடு பரவாயில்ல அப்புறம் வரேன். பசு அப்படின்ட்டு இருக்காது. போட்டுட்டு கண்டினியூ பண்ணிட்டேன். இப்போ உட்டு இருக்கு, இது ஃபுல்லையும் மேலே ரோக்கு போடணும். என்ன சொல்லி விளையாட்டுத்தனமா இருக்க. இப்போ இது போட்டால் அழகாக இருக்கும். வீடியோ கடைசியாக பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நல்லா இருக்கானே போட்டு முடிச்சுட்டேன். நான் போட்டு முடிச்சிட்டேன். பிறகு இருட்டிருச்சு, தூங்கலான்னு பார்த்தேன். இன்னும் இருட்டலையாம். சூரியன் கீழே போகணுமா, அப்படிக்கிட்டே இருப்போம். டப் 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 டப். போயிடுச்சா போயிடுச்சா போயிடுச்சா, போடா டக்குனு போடா டக்குனு போடா. போயிடுச்சு. அப்பாடா தூங்கி எழுந்திரிச்சா தாண்டா நிம்மதியாக இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு சேண்டு மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு முதல் நம்ம வந்து இதெல்லாத்தையும் மூடணும். ஜன்னல் போடுற மாதிரிக்கு நான் மூடிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அங்கே பெட்டை போட்டு வச்சுருக்கேன். எப்படி மூட போகிறேன்னா 4 பிளாக் வச்சு தான் மூட போகிறேன். அங்கே பிளாக்கை போடாமல் பெட்டை போட்டு வச்சுருக்கேன். போட்டு முடிச்சிட்டேன். இப்படி தான் இங்கே தான் ஜன்னல் போட போகிறோம். பெட்டை எடுத்துட்டேங்க. நீ சொல்லி தான் நான் எடுத்தேன். ராசா நான் குளிக்கலான்னு பார்த்தேன். ஏல்ல ஆடு சாவு, ஆடு சாவு. ஆடு ஆடா கிடைக்குது. வேற கிடைக்க வேண்டியதா. கோழி ஒன்று கொல்ல மாட்டேன். பொழைச்சிப்போ பொழைச்சிப்போ பொழைச்சிப்போ. அங்கே சேண்டுக்குன்னு ஒரு பயமே வச்சுருக்காங்க. எனக்குன்னு வந்திருக்காங்க. நல்லா கிரியேட்டர், தேங்க்யூ கிரியேட்டர். நல்ல நேரம் எழுத்து போயிடும் பார்த்தா டேட்டா வந்துருந்துச்சாத்தான். ஷவல் உடஞ்சிடும் பாருங்க மக்களே. ஷவல் உடஞ்சாட்டி அவ்வளோ இது மைண்ட் பண்ணாமல் போயிடுவேன். 64 ஸ்டாக் மைண்ட் பண்ணிட்டு போகலான்னு தான் இருந்தேன். போயிட்டு 64 மைண்ட் பண்ணியிருந்தேன்னா கணக்காக இருந்திருக்கும். அதனால தான் மற்றது செஞ்சேன். பாருங்களேன் டொப்புன்னு உடஞ்சிரும். 1 2 3 உங்களுக்கு காட்டலாம். அதான் பார்த்தீங்கன்னா செவல் இல்லை, கையில் தான் உடச்சிட்டு வந்தேன். அதனால தான் எல்லாத்தையும் ஃபர்னர்ஸில் வச்சு கிளாஸும் செஞ்சுட்டேன். உங்களுக்கு காட்டலை, சரி மக்களே. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் போஸ்டர் ஓட்டலாம். போஸ்டர் ஓட்டினா நல்லாயிருக்கும். அது ஒரு டிவி சேனல் மாதிரி வரும். அது ஓட்டும், அது அழகாக இருக்கும். இந்த கண்ணாடி போடுறது கொஞ்சம் கஷ்டம். ஆமாம், ஏன்னா அதோட ஒட்டி போடணும், இல்லாட்டி வேறு எங்கேயாச்சும் போயிடும். இப்படி போட்டுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். நல்லா போடணும். அதுதான் வேணா உங்களுக்கு போட்டே காட்டிடுறேனே. இது கண்டினியூலாம் பண்ணிக்கிட்டு மென்டல் மாதிரி பக்கத்த மாதிரி விளாண்டுக்கோ. இப்போ சிங்களத்தில் பேசியிருக்கேன். அதுதான் போட்டுட்டு கண்டினியூ பண்ணிட்டேன். போட்டுட்டு டெஸ்ட்டெல்லாம் உள்ளுக்கு வச்சுட்டேன். வெளியவும் அந்த ஜன்னலையும் வச்சு கேவ் இருக்குது, அதில் இதுவும் பண்ணிட்டேன். அவ்வளோதான் இந்த வீடியோவும் இதோட முடியுது. இல்லைங்க, நான் வெளியே போய்ட்டு உங்களுக்கு அந்த இதை காட்டிட்டு வரேன். மைமிங் பண்ணுற மைமிங் பண்ணுற இடம். மற்ற கண்ணாடி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்ற கண்ணாடி அடுத்த பாட்டில் வைக்கலாம். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோ ஃபார்ம் வீடியோ. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய். ஸ்பைடர் வேணா எட்டி பார்க்கலாம். டார்ச் வச்சுட்டு போயிடுவோம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. பாய்.